அன்பார்ந்த என்னுடைய உயர் சீனியர்களுக்கும் மற்றும் என்னுடைய ஜூனியர்களுக்கும் மற்றும் களப்பணியாளர்களுக்கும் எங்களிடம் பணம் போட்ட முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதில் ஏஜெண்ட்டாக சேரும்போது எனக்கு இந்த ஃபார்ம் கொடுத்து எனக்கு ஃபில் பண்ணி என்னை ஒரு முகவர் ஆக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் இது இல்லாமல் உள்ளே வந்திருக்க மாட்டாங்க நிச்சயமாக. ஸோ அனைவருமே இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஸ்கீமு 6 வருஷம் ஸ்கீம்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். அதில் 2 பிளானில் பார்த்தீங்கன்னா மாரி ஃபோட்டோ கொடுத்து எல்லாம் ஃபில் பண்ணி என்னை ஒரு பாலிசி எடுக்க வச்சு ஃபாலோ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வாங்கிட்டு இந்தமாரி ஒரு பாண்டு கொடுத்தாங்க. அதாவது சர்டிஃபிகேட், அதாவது நமக்கு இதுமாரி பாண்டு. ஓகேங்களா? இந்த பாண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தமாரி ஒரு பாண்டு கொடுத்துட்டு அதை ஒர்க் அவுட் பண்ண சொன்னாங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணேன். சில நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம சேர்ந்தோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேர்ஸை பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கம்பெனி இதெல்லாம் இருக்குது. பேர்ஸ் இந்தியா லிமிடெடு, பிஜிஎஃப், இதுமாரி டைப்ஸ் ஆஃப் கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 கம்பெனி இருக்குது நம்ம கம்பெனி நேமில். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட்ஸு சொல்லி விகாஸ் ரத்னா அவார்ட்ஸு அவங்க பார்த்தீங்கன்னா இதுமாரி நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் அவார்ட்ஸு, இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்க நான் இதில் ஜாயின் பண்ணி சரி ஓகே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. இது ஒரு சோசியலாகவும் பண்ணலாம், நமக்கு ஒரு இன்கம் இருக்கும், மற்றபடி அவங்களுக்கும் ஒரு சேமிப்புக்குன்னு சொல்லி இறங்கி இதில் தீவிரமாக செய்ய ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு எம்என்சி குரூப் ஆஃப் கம்பெனியில் சிஸ்டம் லைனில் ஒரு கேட் இன்ஜினியர் லைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா விகாஸ் ரத்னா அவார்டு சொல்லி 8 ஜூன் 1991 பண்ணியிருக்காங்க. வித்யஸ்ரீ அவார்ட்ஸ் 25th 1991 வாங்கியிருக்காங்க. லோக்ஸ்ரீ அவார்ட்ஸ் 15th 1992 வாங்கியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் மார்ச் 1993 அந்தமாரி வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் ஃபிக்குன்றதில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நம்பர்ஸ்லாம் இது உறுப்பினராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம பேர்ஸ் பாருங்கள், பேர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பேர்ஸ் அக்ரோடெக் கார்பரேஷன் லிமிடெட் அப்படி சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம கண்ணில் காமிச்சாங்க. 1996 பேர்ஸ் அக்ரோடெக் கார்பரேஷன் லிமிடெட் அப்படி சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆரம்பித்தது 1983 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சோடனே எனக்கு இதுமாரி பேப்பர் கொடுத்தாங்க. அதாவது இந்த பிளானை கொடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த பிளானில் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் 1000 ரூபா கட்டுங்க அப்படி சொல்லி 66 மாதம் கட்டுங்க, நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் சொல்லி இந்த மாதிரி ஒரு பாலிசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஏன் நான் காட்டுறேன்னா, நானும் இதில் ஒரு களப்பணியாளராக இருந்தேன். ஓகேங்களா? இது சிடிபிபி ஃபிக்ஸ், அதாவது டவுன் பேமெண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டு. ஓகேங்களா? இதுமாதிரி நிறைய பேர் போட்டிருக்கோம். இது எல்லாருமே நீங்கள் இந்த பேப்பர்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, எல்லாமே மறந்துருக்கலாம். எல்லாமே நான் எடுத்து வச்சு இன்றைக்கி வரைக்குமே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத நான் அன்றைக்கி அந்த ஏஜெண்ட்டாக இந்த வேலை செஞ்சணும், சிறந்த வேலை செஞ்சணும். இன்றைக்கி வரைக்கும் நான் இதில் ரொம்ப ஒரு கவனத்தோடவும் இருந்து நான் வேலை பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்கன்ட்டு நான் பாலிசி ஃபீல்டு கேட்கும்போது அதெல்லாம் கிடையாதுப்பா, இதெல்லாம் கிடையாதுப்பா சொல்லுவாங்க. அதுமாரி நிறைய பேர் பாலிசி போட்டு விட்டவங்களுக்குலாம் இதுமாரி நான் வாங்கி கொடுத்து வாங்கினேன். கம்பெனியில் எடுத்துன்னு போயிட்டு வாங்கி கொடுத்து செக்கு வாங்கி கொடுத்தேன். அந்த வாங்கி கொடுத்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு இதுமாரி நிறைய செக்ஸ்லாம் விட்டு போன பணங்கள்லாம் வாங்கி கொடுத்தேன். இந்தமாரி பிஎஸ்சிஎல்ல, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் இந்தமாரி நிறைய செக்ஸ்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்த அடிப்படையில் என் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு நிறைய பேருக்கு.
வாங்கி கொடுத்தாங்க, ஃபாலோ பண்ணோம். 5.5 வருஷம் வந்து என் டீமில் வந்து பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடையிலேயே டிஸ்கவுண்ட் ஆகிட்டாங்க கட்டாமல். என்னை ஏஜென்ட் ஆகிக்கிட்டு நானும் வந்து ஃபாலோ பண்ணேன், ஃபீல்டு ஒர்க் இறங்கி செஞ்சேன். அந்த ஒர்க்கில் 5.5 வருஷம் கட்டி முடிக்கிறதுக்கு 66 மாதம். அந்த 66 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லுமே கட்டி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் அலாட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் அலாட்மெண்ட் சர்டிஃபிகேட். இந்த லேண்ட் அலாட்மெண்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 வருஷம் ஆச்சுன்னா அவங்க வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் ஆக்சுவலாக வந்து பார்த்தா பேமெண்ட் கொடுக்கணும் லேண்ட் அலாட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு காப்பி, இந்த காப்பி தான் லேண்ட் அலாட்மெண்ட் காப்பி. ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து எஸ் நோ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுமா வானான்ட்டு ஒரு டிசைட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2009 ஜாயின் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இங்கே பாருங்கள் நான் எப்படி இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் அது வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நான் பண்ண பாலிசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்த பாலிசியை அவங்க வீட்டுக்கு ஜெராக்ஸை கொடுத்து ஒரிஜினல் கொடுத்துட்டு ஜெராக்ஸை வந்து நான் வாங்கிடுவேன். நான் ஃபஸ்ட்டு ஜெராக்ஸை நான் போட்டுக்குவேன். நான் ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு காப்பி கொடுத்துருவேன், ஒரிஜினல் கொடுத்துருவேன் நான். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நிறைய ஜெராக்ஸை வந்து நான் வாங்கிட்டு இது என்னுடைய ஒவ்வொருத்தருடைய கஸ்டமருடைய பாலிசி ஜெராக்ஸு, நான் போட்ட பாலிசியுடைய ஜெராக்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். எல்லாத்தையும் வந்து ஸ்பைரல் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ பாலிசியை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க ஏதோ மிஸ் பண்ணிட்டு வந்தாலோ தொலைஞ்சிட்டு வந்தாலோ அவங்களுக்கு நம்ம பணம் எப்படியாவது வாங்கி தரணும் அப்படி சொல்லி இது எல்லாம் மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் போல பாலிசி எல்லாமே ஜெராக்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் பண்ணி நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பணம் இந்த ஜெராக்ஸே மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்படியாவது இந்த பணத்தை வாங்கணும்னு சொல்லி நம்பர்ஸ் லைனாக ஆர்டர் என்ன பண்ணால் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நான் லைனாக எழுதி வச்சுருக்கேன். பாருங்கள், என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய பாலிசி, என் பேர் ஏ வெள்ளிக்கண்ணு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணி இது மாதிரி எவ்வளோ பேர் கையில் லைனாக எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்து நம்பி அடுத்து நான் வந்து ப்ரொமோட் ஆகி 2வது வருஷம் போயாச்சு. அப்போ எனக்கு இம்மிடியேட் ஜூனியர்னு வர ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒரு டீம், அந்த டீம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் கைட் பண்ணி நான் என்ன செஞ்சேனோ அதை அப்படியே அவங்களுக்கு வந்து நான் செய்கிற மாரி அவங்களுக்கு வந்து எல்லாமே செய்ய வச்சேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அவங்க டீம்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவங்க பண்ண பாலிசி அந்த ஃபைல் எடுப்பா. என்னுடைய டீம்ஸ் அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ண பாலிசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரு என்னுடைய ஜெராக்ஸ் எப்படி நான் இதை வந்து மெயின்டைன் பண்ணணும், இந்த ஃபைல் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னுடைய ஃபைலு நான் போட்ட பாலிசி எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி என்னுடைய ஜூனியர்ஸ் என்னுடைய இமிடியேட் உங்களுக்கு எல்லாமே கலப்பணியாரெல்லாம் கண்டிப்பாக புரியும். பாலிஸ்தாரங்களும் சொல்கிறேன், உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் பாண்டெல்லாம் நான் எவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்கேன்றது பாருங்கள். நான் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜூனியருடைய பாக்ஸ் ஃபைல் போட்டு நான் அவங்களுடைய ஜெராக்ஸை வச்சு நான் வந்து கஸ்டமர் கொடுத்துட்டு இதே காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜூனியர்கிட்டையும் இந்த மாதிரி ஃபைலை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அதேமாதிரி அவங்களுடைய ஜூனியர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபைல் மெயின்டைன் பண்ணி சொல்லியிருக்கேன், நானும் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். நான் செஞ்சது தான் அவங்க செய்ய சொல்லுவேன். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ரொம்ப சிறப்பாகவும் நாங்கள் வந்து வேலை செஞ்சோம். ஆனால் நான் வந்து 5.5 வருஷம் வந்து இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு சிறப்பான காரணம் சொல்லாத இதில் நான் வேலை செஞ்சேன். வேலை செஞ்ச அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாலிசி முடிச்சுட்டு என்னுடைய
காப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சரௌண்ட் பண்ணுறேன் ஆஃபீஸில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி, என்னுடைய ஒரிஜினல் பாண்டு, என்கிட்ட போட்ட பாலிசருங்க அவங்களுடைய பாண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாரி, வி காமராஜ், ஆர் கீதா, ஜே சாமுவேல், சி அர்ஜுனன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கே விஜயலட்சுமி, கே காமாட்சி, துரைராஜ், ஏ வெள்ளிக்கண்ணு, எஸ் தனலட்சுமி, ஏ சிவகுமார். இந்த மாதிரி ஒரே பேப்பரில் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா நான் கஸ்டமர்கிட்ட நான் கொடுத்துட்ருப்பேன். இதை நான் வந்து பாதுகாப்பு பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கடினமாகவும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கடினமாக நினைக்காத, இது எளிமையாக நினச்சி நான் இந்த மாதிரி எல்லா அட்லாஜ்மெண்ட்டும் நான் ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது ஏதாவது மிஸ் ஆகிட போகுது, கிழிஞ்சிட போகுது சொல்லிட்டு நான் பாருங்கள் இந்த மாதிரி ஜெராக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து ஒரு மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய சில அக்னாலஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சே போயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு அடித்து பணம்லாம் வாங்கி கொடுத்துட்டு மீதி எத்துமா ஆப்பி பிரான்ச்சில் எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களாம் பணம் வாங்கிட்டாங்க. பணம் வாங்கினதுக்கான அடையாளம் அப்போது நான் முடிக்கும் போது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பி ஒரு அட்டாச்மெண்ட்டு கொடுத்தாங்க ஐநாவரம் பிரான்ச்சில். இந்த மாதிரி கொடுத்தாங்க ஐநாவரம் பிரான்ச்சில் இந்த அட்டாச்மெண்ட்டு. சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே தெரியும், பட் இருந்தாலும் நான் ஏன் வந்து உங்களை ரிமைண்ட் பண்ணி சொல்கிறேன்னா, சரிங்களா, அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசாத வார்த்தை இல்லை, சண்டை போடாது கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த ஊர் வாசப்படி வீடு வாசப்படி வரைக்கும் வந்து நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மன உடைச்சலும் தாண்டி தான் என்னுடைய மனநிலையை வந்து பலமாக்கி கொண்டு தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இதெல்லாம் நான் இப்போ ஏன் வந்து எடுத்து நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன்னா, நான் இங்கே இடையில் வந்து நான் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டேன். நான் இல்லைனாலும் என் சம்மந்தப்பட்டவங்க யாருமே பாதிக்கக்கூடாது அந்த ஒரு எண்ணத்துக்காக தான். அது மட்டும் இல்லாமல் என் டீமை சார்ந்தவங்களும் வந்து பாதிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு அளவில் வந்து பாலிசி எடுத்துட்டு நிறைய பேர் குடும்பம் கஷ்டப்படுறாங்க. 1947 வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கட்சி அடிப்படைனா கூட இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமே இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அதனால் மனசளவு எல்லாருமே சூசைடு நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலி சண்டை, விவாகரத்து ஆகிருக்கு, நிறைய பேர் பாலிசி போட்டு இறந்துட்டாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாமே அனுபவிச்சுட்ருக்கோம். இது கதை இல்லாமல் நிஜமாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் இந்த பிஎஸ்ஐ சம்மந்தப்பட்டது வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் கலப்பணியார் யாருன்னா வீடியோ போட்டிருக்காங்களா? கிடையாது. ஏன்னா ஏதாவது பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தெரியும். பாவம் அவங்களுக்கும் வந்து விஷயம் தெரியல, தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்டை காப்பி வாங்குகிறேன். நான் முடிக்கும் தருவாயில் தான் இந்த பணத்தெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது தான் எனக்கு வந்து என்னுடைய துரதிர்ஷ்டம் இந்த அட்டாச்மெண்ட்டோடு நின்று போச்சு. 5 வருஷம் முடித்து உள்ளே கொடுக்கும்போது தான் கைக்கு பணம் வரப்போகுது. இன்னும் ஒரு 15 நாளில். அந்த 15 நாளில் வந்து நான் எல்லாருக்கும் பணத்தை வாங்கி கொடுத்து முடிச்சுட்ருப்பேன். அதனால் கடவுள் வந்து எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து சோதனை கொடுத்து அது ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜூனியர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க அவங்க பாதிச்சுறாங்க. நம்ம நம்பினாங்க, அவங்கள நம்ம கைவிடக்கூடாதுல்ல. அதனால் சொல்லிட்டு நான் என்னால் எவ்வளோ வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ நான் லேப்டாப் வச்சுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்னுடைய நாலேஜை வந்து அதை படித்து பார்த்து ஒவ்வொன்றும் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். ஆஃபீஸ் போவேன்,
ஆஃபீஸ் போயிட்டு நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன். சென்னையில் ஒர்க் பண்ணும்போது காலைல 7 மணி ட்ரெயின் ஏறினேன்னா நைட்டு 9 மணி தான் வீட்டுக்கு வருவேன். அந்த பிட்வீன் கேப்பில் தான் நைட்டில் உட்காந்து எல்லாமே ஸ்கேன் பண்ணி மொபைலில் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்து பாண்டெல்லாம் வாங்கி ஒர்க் அவுட் பண்ணி பாலிசி அப்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம். பேமெண்ட்டு வர்றதுக்கான வழிமுறை 2019 பாலிசி அப்ளை பண்ணோம். அதோடைய விளைவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சது. இதை நம்ம பண்ணாதான் நமக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜூனியர்ஸுடைய கோஆப்ரேஷனும் அவங்க எல்லாமே இரவு பக்கம் காரணம் சொல்லாமல் நீங்கள் வேலை செய்யுங்க, அன்றைக்கி எப்படி நம்ம போய் பணம் வாங்கினோமோ அதே மாதிரி பணம் வாங்கி கொடுக்கத்தான வழிமுறை வருது, நம்ம பணம் வாங்கி கொடுத்தாகணும் அப்படி சொல்லி எங்கே இருந்தாலும் போக சொல்லிட்டு என்னுடைய இமிடியேட் ஜூனியர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டின் அடிப்படையிலையும் எப்படியோ வருமானத்துக்கு வர மாதிரி வேலை செஞ்சோமோ அதேமாதிரி பணம் வரத்துக்கான வேலை செய்கிறோம். வேலை செஞ்ச அடிப்படையில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என் டீம்ஸில் வந்து நான் பணம் வாங்கி கொடுத்துருக்குறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக யாரெல்லாம் பணம் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு என்னுடைய ஒரு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லிஸ்ட் அவுட் எடுத்துருக்கேன். 10,40,043 ரூபா அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இனி வர காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டீம்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த சேனலில் வந்து வருவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்க டீம்ஸில் லிஸ்ட் அவுட் எடுத்து சொல்லியிருக்கேன். யார் யாருக்கு பணம் போயிருக்குது, யார் யாருக்கு பணம் போகல அப்படி சொல்லி அவங்க லிஸ்ட் அவுட் எடுத்து அவங்கள வந்து ரெட்டிஃபை பண்ண சொல்கிறேன். பேங்க்கில் பணம் போயிருக்குதா இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும்னா இந்த நம்பரில் வச்சு நான் செக் பண்ணி நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் படித்த பிள்ளைங்க அந்த மாரி இருப்பாங்க. அதனால் நிறைய பேர் நீங்கள் நாலேஜ் தெரிஞ்சவங்க இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. சரிங்களா? என்னால் என்ன பண்ண முடியுமோ என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் உங்களுக்கு அனைவருக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்துறீங்க. பார்த்த பிறகு இனி நான் வீடியோ போடுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனியில் என்ன நடக்குது, ஏன்னா இப்போ வந்து 2019 என்னால் வந்து சப்போர்ட் பண்ண முடியல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும்? என் பாலிசி பண்ண முடியும், என் டீம்ஸுக்கு கொஞ்சம் பண்ண முடியும். அப்படி இருந்து என்னோடய ஜூனியர்ஸ் வரைக்கும் நிறைய வரைக்கும் போய் 5 ரேங்க் கீழே வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணோம். அது எப்படி பண்ணோன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டர் சென்ட்ரு, ப்ரௌசிங் சென்ட்ரு, அவங்க ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு உட்காந்து நான் சொல்லி கொடுத்தேன். பாருங்கள், இந்தமாரி ஒர்க் அவுட் பண்ணோம், இதில் வந்து லேண்ட் ஆகிட்டு எஸ்ன்னு கொடுத்துட போகிறீங்க, நோன்னு கொடுங்க. ஏன்னா அன்றைக்கி தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அதேமாதிரி போய் ஒவ்வொரு ப்ரௌஸ் சென்டரும் உட்காந்து எல்லா ப்ரௌஸ் சென்டரும் என் ஜூனியர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அந்த ப்ரௌஸ் சென்டர் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என் டீம்ஸில் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 லட்சத்துக்கு மேலே பணம் கிரெடிட் ஆகிருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம்ஸில் வந்து இப்போ ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து இப்போ வந்து இந்த வீடியோ போடுறதுனால நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் டவுட்னா கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்கள், என் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்வி அவங்க வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபாய் கிரெடிட் ஆகிருக்கு. எம் சகுந்தலா அவங்களுக்கு 11,500 கிரெடிட் ஆகிருக்கு, 5 நியூ வில்லேஜ். வி அருள் அவங்களுக்கு 13,200 5 நியூ வில்லேஜ். எஸ் சரவணன் 2,335 கிரெடிட் ஆகிருக்கு, 5 நியூ வில்லேஜ். நிவேதா 10,000 கிரெடிட் ஆகிருக்கு, 5 நியூ வில்லேஜ். கே ரமேஷ் 12,000 கிரெடிட் ஆகிருக்கு, 5 நியூ வில்லேஜ். முத்துராமன் 11,375 கிரெடிட் ஆகிருக்கு, 5 நியூ வில்லேஜ். அல்லிமுத்து 11,375 5 நியூ வில்லேஜ் கிரெடிட் ஆகிருக்கு. வி மங்கலட்சுமி 9,600. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறாங்க. அப்டேட் பண்ணது அடிப்படையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 23,000 சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்களை வந்து நம்ம டீம்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. விவசாய முன்னேற்ற கழகத்துலேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க.
அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லராசாமி சார் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க, புதுசாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ரவி சார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த பணத்தை வாங்குறதுக்கான வழி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து ஃபீல்டில் இறங்கி ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம எப்படி பணம் வாங்கணுமோ அதே மாதிரி பணம் வாங்கி கொடுப்பது நம்முடைய கடமை. அந்த கடமையிலேருந்து நீங்கள் தயவு செஞ்சு யாருமே வந்து பின்வாங்காதீங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் நம்ம டீம்ஸில் ஃபீல்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க, எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம வந்து போகிறான் பாரு நம்ம பணத்தை ஏமாற்றிட்டான்ட்டு கண்டிப்பாக வந்து பாலிசர் நம்மளை சொல்லுவாங்க. அதனால் அந்த இடத்துக்கு இப்போ வரைக்கும் நம்ம வந்து அந்த நேமை விடக்கூடாது. எப்படியாவது பணத்தை வாங்கி தரணும்னு சொல்லி 19,000க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் மேக்ஸிமம் எங்களுடைய டீமில் எங்கள் சீனியருடைய கைட்லைன்ஸின் மூலியமாக நாங்கள் பணம் வாங்கி கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் கிரெடிட் ஆகிருக்கு. ஆகையினா அடுத்த ஸ்டேஜ் வருது. அடுத்த ஸ்டேஜ் வந்துச்சுனாக்கா நம்ம மேக்ஸிமம் கிளியர் ஆகிடுவோம், சரிங்களா? இனி வர போகிற வீடியோலாம் வந்து பார்த்தேன் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோ முன்னாடியே வரும். ஏன்னா நிறைய பேர் நம்ம சினிமா துறையில் நம்ம நடிக்க போல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த விஷயத்துக்கும் வரல. நம்ம பணம் வாங்கி தரத்துக்கு என்ன வழியோ நம்ம அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ என் டீமுக்காகவும் மற்ற டீமுக்காகவும் நீங்கள் எல்லாரும் வந்து ஒன்று தான். நீங்கள் நிச்சயமாக வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.